பிரேஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஆமென். நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சர்வீஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இதை காண்கிற யாவரும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் கிடை செபிக்கிறேன். இயேசுப்பா, இந்த ஆராதனையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, அபிஷேகிங்க தகப்பனே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா அவனை ஆராதிக்க இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் கிடை செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் எழுந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஒரு பாடலை பாடி ஆராதிக்கலாம். நம் தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு சுகம் கிடைக்கும். நம்மளுடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்மளுடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். இன்னும் அநேக காரியங்கள் அவருடைய நாமத்தில் உண்டு. அந்த அநேக நாமங்களுடைய தேவனை நம்ம உற்சாகமாக ஒரு பாடல் பாடி ஆராதிக்கலாம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவு உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவு உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜீசஸ் அப்பா ஆண்டவரே, உங்க நாமம் ராஜா எல்லா இயேசப்பா ஆண்டவரே துரைத்தனங்களையும் உடைத்தெறிகிற அந்த நாமம் அப்பா, எல்லா வியாதிகளையும் இயேசப்பா சுஸ்தமாக்குகிற அந்த நாமம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அந்த நாமம் ஆண்டவரே. பூமியில இதை போல வேறொரு வல்லமையுள்ள நாமம், வேறொரு பயங்கரமான நாமம் இயேசப்பா ஒன்று இல்லை ராஜா ஆண்டவரே. உங்க நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்தது, எல்லா நாமலை காட்டிலும் பெரியது ராஜா. நாங்கள் நம்பத்தக்க நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில இந்த நாமத்தை நாங்கள் இயேசப்பா ஆண்டவரை கூப்பிடும்போது கிரகிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, மனிதர்களால் இயேசப்பா நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அப்பா ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய நினைப்புக்கும் மேற்பட்ட காரியங்களை இயேசப்பா நீர் செய்கிறவர், நீர் சர்வ வல்லவரும். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுங்கோளும் களியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இதை யாரால் ஆண்டவரே, உம்மாலன்றி வெறும் கோலும்
கனியும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை ஒழுக்குவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததே இல்லை ராஜா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே இன்னொரு சொல்லுமா கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுவே அப்பா கிரகிக்க முடியாத காரியங்களை அப்பா ஆண்டவரே நாங்களா எங்களால் ஏசப்பா நினைத்தும் பார்க்க முடியாத எங்கள் ஏசப்பா யோசனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அப்பா நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் அப்பா ஒரு கோலும் தடியுமாய் சென்றவரை 2 பரிவாரத்தோடு நீ திரும்ப பண்ணுவீர் ஆனால் அப்பா இது ஏசப்பா கிரகிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவரே உமக்கு லேசான காரியமாக இருக்கிறது எங்களை என்றாகிலும் நீ மறந்ததே இல்லை ஏசப்பா ஆண்டவரே ஒரு இமை பொழுதும் ஒரு நொடி பொழுதும் ஆண்டவரே எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களை மறக்காத தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் மறவாமல் எங்களோடு இருந்து செய்கிற தேவன் அப்பா நீர் மாத்திரமே உமக்கு நன்றி ராஜா உங்க பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி என் தேவனே எங்களுக்காக நீ ஏதாவது ஒன்றை ஆண்டவரே அனுதினமும் நீங்க செய்து கொண்டே இருக்கிறதுக்காக அனுதினமும் ஏதாவது ஒன்று ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே முற்றிலுமாக இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து அப்பா உங்க பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீ தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா மீதி உள்ள நேரத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன். எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமி அருமையான ஒரு ஆராதனையை ஆண்டவர் ஏறெடுக்க செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். பிரியமான இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நாம் மத்தேயு புஸ்தகத்திலே
18வது அதிகாரத்திலே நாம் 1, 2, 3 இந்த 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே அந்த பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று மனம் திரும்ப வேண்டும், அதே சமயத்தில் பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளைப் போல் நாம் மாற வேண்டும். நாம் மனம் திரும்புகிறோம், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறோம், உலக காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்புகிறோம், நம் பாரம்பரியத்திலிருந்து மனம் திரும்புகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மனம் திரும்பி அவரை நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிக்கும்படியாக நாம் முயற்சிக்கிறோம். அப்படி நாம் மனம் திரும்பின பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளைப் போல் இருக்க வேண்டும். பிள்ளைகளைப் போல் நாம் வாழ்ந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகினாலே பிள்ளைகளைப் போல மாறுங்கள். அல்லேலூயா. அப்போது பிள்ளைகளுடைய விசேஷத்த தன்மை என்ன? பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மேலும் அதில் 4, 6 வசனங்களை வாசிப்போம். 18வது அதிகாரத்திலே, ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறுதல் உண்டாக்குகிறவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். ஆம், நம் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், மனம் திரும்புங்கள், அதே சமயத்தில் பிள்ளைகளை போல மாறுங்கள். அப்போ பிள்ளைகளிடத்தில் என்ன விசேஷமான தன்மை இருக்கிறது? பிள்ளைகளிடத்தில் தாழ்மை இருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மை என்ற இதயம் சிறு பிள்ளைகளுக்கு அந்த தாழ்மையோடு அவர்கள் காணப்படுவார்கள். அவர்களுக்குள்ளாகவே இனம், ஜாதி, நிறம், உயர்வு என்ற தாழ்வுகள் போன்ற வேறுபாடுகள் சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்காது. அவர்கள் எந்த வித்தியாசங்களையும் கவனிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் நட்புள்ளவர்களாய் இருப்பார்கள். சிறு பிள்ளைகளைப் போல் நம்மையும் தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. நாம் மற்றவர்களோடு கூட ஒப்பிடக்கூடாது. நம்மை உயர்நிலையிலே நம்ம வைத்து அல்லது நம்ம மேன்மையை நிறுத்தி நான் தான் பெரியவன்
என்று சொல்லியிருக்கக்கூடாது, அல்லது மற்றவர்களோடு கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நாம் அதற்கு பதிலாக சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்தி எந்த விதமான பாகுபாடு இன்றி மற்றவர்களோடு கூட நாம் பழக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே நாம் பெரியவர்களாய் இருப்போமாம், அல்லது பெரியவர்களாக கருதப்படுவோமாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுடைய இதயம் தாழ்மை நிறைந்ததாய் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே இனம், ஜாதி, நிறம், உயர்வு, தாழ்வு போன்ற வேறுபாடுகள் இல்லாத ஒரு இதயம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே எந்த வித்தியாசம் காணப்படாது, நட்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலே நாமும் கூட நாம் பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்தி வேறுபாடு அற்றவர்களாக, வித்தியாசமற்றவர்களாக, ஒருவரோடு ஒருவர் நட்பு கூறுகிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, ஐக்கியம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு தேவை தாழ்மையுள்ள இதயம். தாழ்மையுள்ள இதயம் இருந்தால் மாத்திரமே நாம் ஐக்கியமாய் இருக்க முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எவனோ ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பிள்ளைகளிடத்தில் என்ன விசேஷமான காரியம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் வாசிக்கிறோம் லூக்கா 18வது அதிகாரத்திலே 15, 16, 17 3 வசனங்களை வாசிக்கும்போது, பின்பு குழந்தைகளையும் அவரை தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறு பிள்ளைகளுடைய ஒரு விசேஷத்தன்மை இரண்டாவது என்னவென்றால், அவர்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும், விசுவாசம். சிறு பிள்ளைகளின் இருதயம் விசுவாசமுள்ள ஒரு இதயம். ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தை நாம் எளிதாக தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும். அவர்களுடைய இதயம் எளிமையாகவும் அவருடைய இதயம் நம்பிக்கை உள்ளதாகவும் காணப்படுகிறது. ஒரு பிள்ளை சந்தேகத்தினால் நிரம்பி இருப்பது இல்லை. அந்த பிள்ளைக்கு விசுவாசமும், அந்த விசுவாசமானது அது சவுண்டைகளை ஏற்றுக்கொள்ள பக்குவம் அவைகளுக்கு இருக்கிறபடியினாலே அந்த பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. நம்ம கேள்விகளினாலே அவங்க நம்மளை தொலைத்து எடுப்பது இல்லை. அவர்கள் நாம் சொல்லும் பொழுது அதை அப்படியாகவே 100க்கு 100 நம்புகிறவர்களாகவும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தரிடத்திலே அவருடைய வாக்கு தத்தங்களையும் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போல் இருந்தால் நாம் அவைகளை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சிறு பிள்ளையினுடைய விசுவாசத்தை போன்ற இப்படிப்பட்ட விசுவாசம் நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எதை சொன்னாலும் சிறு பிள்ளைகள் நம்புகிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய இதயமானது எளிமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அவர்கள் சந்தேகப்படுகிற ஒரு குணாதிசயத்தோடு இருக்க மாட்டார்கள். நம்புகிற இதயம் உடையவர்களாக சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். அதே போல தான் நம்முடைய கர்த்தரை நாம் நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும், அவருடைய கட்டளைகளை நம்ப வேண்டும். நாம் அவர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கை விசுவாசம் இருந்தால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், அதற்கு கீழ்ப்படிவோம். சிறு பிள்ளைகளுடைய இதயம் நம்புகிற ஒரு இதயமாய் இருக்கிறது. அதே போல்
நம்முடைய இதயமும் சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறதாய் இருக்க வேண்டும். ஆகினால் சிறு பிள்ளையுடைய இதயத்தை போன்ற இதயம் இருந்தால் மனம் திரும்புவதற்கு நாம் தீவிரமாக இருக்க முடியும். அதே சமயத்தில் நாம் சிறு பிள்ளைகளைப் போல இதயத்தை உடையவர்களாக இருந்து நம்பும் பொழுது அதன் மூலமாக நாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக உண்டு. அதை நாம் நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதை அறிக்கை செய்வோம். நமக்கு அந்த நம்புகிற விசுவாசத்தின்படியாக நம்ம ஏற்றுக்கொண்டதுபடியாக நம்முடைய இதயத்தில் அந்த நிறைவான விசுவாசம் இருக்கிறபடினாலே அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகினாலே பெரியவர்கள் முறுமுறுப்பார்கள், சிறியவர்கள் பிள்ளைங்க முறுமுறுக்க மாட்டாங்க. சிறு பிள்ளைகளுடைய இதயத்தை போல நாம் மனம் திரும்புவோம் என்றால், அந்த பிள்ளைகளைப் போல நாம் மாறுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது விசேஷமான ஒரு காரியம் சிறு பிள்ளைகளிடத்தில் என்ன இருக்கிறது தெரியுங்களா? நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலோ தேறினவர்களுமாய் இருங்கள் என்று. துர்க்குணத்திலே குழந்தைகளாக, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கபடில்லாத ஒரு வாழ்க்கை, இன்னோசன்ட், அல்லேலூயா. கபடில்லாத ஒரு இதயம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுடைய இதயம் ஒருபோதும் கபடுள்ளதாய் இருக்காது. அவருடைய இதயமெல்லாம் கபடற்ற இதயமாய் இருக்கும். ஒரு பிள்ளையுடைய இதயம் அன்பினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இருதயமாகும். ஒரு பிள்ளையனுடைய இதயம் தீமையோ துர்கணத்தையோ பொல்லாப்புகளானாலோ நிறைந்திருப்பது கிடையாது. அது ஒரு பிள்ளைகளுடைய இதயம் தூய்மையானதும் கபடற்ற ஒரு இதயமாயிருக்கும். ஆகினாலே உண்மையான அன்பு நிறைந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் யாரையும் காயப்படுத்துவதற்கு ஏதுவாக காரியங்களை செய்யவோ, சதி செய்வதோ, தீமையான காரியங்களை திட்டமிடுவதோ போன்ற காரியங்களிலே ஒருபோதும் நம்முடைய இருதயம் ஈடுபடக்கூடாது. தேவன் நம்முடன் அதாவது நம்முடைய தேவன் நம்மோடு கூட தூய்மையான அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாமும் அவரிடத்தில் தூய்மையான அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஞானமுள்ளவர்களாக அல்லது சிந்தனை மற்றும் தீர்மானங்கள் எடுப்பதிலே விவேகம் நிறைந்தவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே நாம் சிறு பிள்ளைத்தனமாக அல்ல, மனதளவில் சிறு பிள்ளைகளைப் போல எளிமையானவர்களாய் இருந்தாலும் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி கபடற்றவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் தன்னுடைய ஞானத்தினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் அவர் வல்லமையினாலும் நம்மை நிரப்புவார். அவர் வரங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகினால் முதலாவது காரியம் பார்த்தோம், பிள்ளைகளுடைய இதயம் விசேஷமாய் தாழ்மையுள்ள ஒரு இதயமாய் இருக்கும் என்று. அதே சமயத்தில் ரெண்டாவது காரியம் பார்த்தோம், பிள்ளைகளுடைய இருதயம் எளிதாக நம்புகிற ஒரு இதயமாய் இருக்கும். மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தோம், பிள்ளைகளுடைய இதயம் கபடற்றதாய் இருக்கும் என்று நாம் வாசித்தோம். நாம் அடுத்தது நான்காவது ஒரு காரியம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு சிறு பிள்ளையின் இருதயம் என்பது எதிரிகள் மீது ஜெயம் எடுக்கிற ஒரு இருதயமாகும். எதிரியினுடைய எல்லா தந்திரங்களையும் சக்திகளையும் முறியடிப்பதற்கு சிறு பிள்ளையின் இருதயம் போன்ற இருதயமுள்ளவர்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். தேவனை தன்னோடு கொண்ட ஒரு சிறு பிள்ளை
சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தருடைய குழந்தைகளின் வாயிலிருந்து வெளியேறும் அந்த துதிகளை தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு பிள்ளையின் இருதயத்தை போன்ற இருதயத்தோடு தேவனை நாம் துதிக்கும் பொழுது நம் எந்த விதமான யுத்தமோ போராட்டமோ நாம் அதன் மீது ஜெயம் எடுக்க முடியும். நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில், பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருகள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர் என்று. அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மையுள்ள ஒரு இதயத்தோடு நம்பிக்கையோடு கபடற்றவர்களாக கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் சத்துருகள் மீது நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. 5வது காரியத்தை நாம் பார்ப்போம். நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிப்போம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு அளிக்கப்படும். சிறு பிள்ளைகளுடைய இருதயமானது கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு இதயமாய் இருக்கிறது. ஒரு சிறு பிள்ளையினுடைய இதயம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிறு பிள்ளை எப்போதும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாய் இருக்கக்கூடிய ஒரு இதயமாய் இருக்கிறது. சிறு பிள்ளைகளைப் போல இதயமுடையவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தங்களை தாங்களே மிக ஞானிகளாக பெரிய அறிவாளிகளாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தரிடத்தில் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. போதுமான தாழ்மை அவர்களிடத்தில் காணப்படவில்லை. ஆகினாலே வெளிப்பாடை, தேவ ரகசியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள இயலாது. கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற வேண்டும் என்றால் நாம் கட்டாயமாக சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும். நாம் போதிக்கப்படத்தக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இதயமானது இருக்கும் என்று சொன்னால் அந்த வெளிப்பாடு கர்த்தர் நம்மோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார். 6வது காரியம் நாம் பார்க்கிறோம், நீதிமொழி நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும், அல்லேலூயா, நாம் மறுரூபமாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயம் மறுரூபமாகக்கூடிய இதயமாய் இருக்கிறது. ஒரு பிள்ளையை நாம் பயிற்றுவிக்கும் போதும் அதை உருவாக்குவதும் நாம் வடிவமைப்பதும் மிக எளிது. ஹல்லேலூயா. அந்த ஒரு பழமொழி உண்டு, 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லி. ஆனால் 5 வயதில் சிறு பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுத்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, எதை பயிற்சி செய்தாலும் சரி, அதிலே அவர்கள் வெகு எளிதாக கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் அவர்களை உருவாக்க முடியும், அவர்களை ஒரு வடிவமைக்க முடியும். ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை நாம் தேவ சாயலுக்கு ஒப்பாக உருவாக்கக்கூடும். அதனால்தான் சண்டே கிளாஸில் படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் பெரிய பெரிய ஊழியங்களிலும் மிஷினரிகளிலும் இப்போ உலகம் முழுதும் பரவி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளுடைய இதயத்திலே நாம் விதைகளை போடும் பொழுது அது வளர்ந்து அது ஒரு பெரிய மரமாய் உருவாகுகிறதா இருக்கிறது. சிறு பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வடிவமைக்க முடியும்.
அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தாளந்துடையவர்களாக வரங்களை உடையவர்களாக நாம் அவர்களை கொண்டு வர முடியும். ஆகினாலே நாம் சிறு பிள்ளைகளைப் போல இதயமுடையவர்களாக மாறினால்தான் நாம் நிச்சயமாய் மறுரூபமாக முடியும். சிறு பிள்ளையுடைய இருதயத்தைப் போல நம்முடைய இருதயம் மாறாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கப்படுவது கர்த்தருக்கு மிக கடினமான ஒரு காரியமாய் போய்விடும். நாம் நம்முடைய வழிகளில் கடினமானவர்களாகவும் பிடிவாதம் உள்ளவர்களாகவும் மாறிவிடுவோம் என்றால் நாம் மறுரூபத்தை அனுபவிக்க முடியாது. நாம் வளையத்தக்க சிறு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை கட்டாயம் இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏழாவது ஒரு காரியம் நாம் ஏழாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். அதுதான் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. சிறு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். அல்லேலூயா. ஹங்கர். அல்லேலூயா. அவங்க சிறு பிள்ளைங்க பாலுக்காக கத்தும். பசி எடுத்தால் பால் அது பசி இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். ஆகினாலே ஒரு சிறு பிள்ளையுடைய இருதயம் போன்ற இருதயம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய போஷாக்குகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாகத்தோடு பசியோடு இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு பிறந்த குழந்தை பாலுக்காக மிகுந்த ஆவலாய் இருப்பது போல நம்முடைய இதயமும் ஞானப்பாலாகிய அந்த வேத வசனத்தின் மேலே நாம் மிகவும் ஆவலாய் இருக்க வேண்டும். பசி என்பது நல்ல ஆரோக்கியத்தைக்கு அடையாளமாகும். ஆவிக்குரிய பசியை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக பசி இல்லாதவர்களாக, அதாவது வியாதி உள்ளவர்களாக, ஆவிக்குரிய வியாதி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆகையினாலே நாம் பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையினாலே நாம் எப்போதும் பாலை கொடுக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். நாம் பலமான போஜனத்தை புசித்து முதிர்ச்சி அடைவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பிள்ளைகளைப் போல நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு உரைத்ததுபடியே அந்த பிள்ளைகளுடைய விசேஷமான தன்மை, பிள்ளைகளுக்கு தாழ்மை இருக்கும். ஹியூமிலிட்டி. ஹல்லேலூயா. 2வது விசுவாசம், நம்பிக்கை, ஃபெய்த். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம் கபடின்மை, இன்னோசன்ட். ஹல்லேலூயா. 4வது அவர் இதயம் வெகு எளிதில் ஜெயம் பெறுகிற இதயமாயிருக்கிறது, விக்ஷி. அடுத்தது நாம் வாசிக்கிறோம் அவருடைய இதயமானது ரெவலேஷன், வெளிப்பாடு, தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இதயமாயிருக்கிறது. 6வது காரியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய இதயமானது மறுரூபமாகக்கூடிய வடிவமைக்க முடியும் அவர்களை. 7வது காரியம் அவருடைய இதயம் எப்போதுமே பசியுள்ளதாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகினாலே இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, கபடில்லாது இருங்க, ஜெயமுடையவர்களாக ஜெயிக்க முடியும் என்று உலகத்தில் இருக்கும் பெரியவரானது உங்களுக்குள் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது நீங்கள் தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற பெரியவரான தேவன் உங்களுக்குள்ளாக இருப்பார். அதே சமயத்தில் நாம் பிள்ளைகளை போல மாறும்போது தான் கர்த்தர் நமக்கு நல்ல ரகசியங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிள்ளைகளை போல
வடிவமைக்க முடியும். பிள்ளைகளை வெகு எளிதில் நாம் வடிவமைத்து உயர்தரத்துக்கு கொண்டு போக முடியும். அது மறுரூபமாக்குதல். நம் மாறும்போது மறுரூபமாக்கப்பட முடியும். 7வது காரியம், ஆவிக்குரிய பசி உடையவர்களாம் இருப்போம். பிள்ளைங்க எப்போதுமே நல்ல பசியாக ஆகாரத்துக்காக காத்திருப்பாங்க. அதே போல் நாம் ஆவிக்குரிய போஜனத்துக்காக தாகமுடையவர்களாக பசி உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நிச்சயம். அது மாத்திரமல்ல, நாம் மெய்யாகவே நாம் பெரியவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அன்பில் இயேசுவே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் வழிநடத்தின கிருபைக்கு நன்றி. காணிக்கை குடிக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியும் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you everybody. Hallelujah.